மர்மதேசம். என்னங்க இது இப்படி ரத்தம் வர அளவுக்கு டெட்டால் இருக்கா? ஒன்னத்தாமா டெட்டால் இருக்கா? அங்க இருக்கு. நீங்க இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். வேண்டாம், நானே வச்சுக்கிறேன். பரவாயில்லம்மா, இன்னும் அண்ணன் மாதிரி நினைச்சுக்க. அண்ணா, காஃபி எடுத்துக்கோங்க. அப்புறம் சொல்லுங்க அன்வர். என்ன நீங்க என்ன இங்கிருந்து விரட்டுற மாதிரியே பேசுறீங்க? அதுக்கு இல்லை இன்ஸ்பெக்டர், அன்வர்னு கூப்பிடுங்க. தாஸ், நீங்க சொன்ன மாதிரியே நடந்துடுச்சு. ரத்னம் தப்பிச்சிட்டான், அதானே? டிவியில் பார்த்தேன். அன்னைக்கு ரத்னம் ஜெயிலிருந்து தப்பிச்சிருவான்னு உறுதியா சொன்னீங்களே, அது எப்படி? எனி இன்ஃபர்மேஷன்? அன்வர், முதல்ல நீங்க ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும். எதையும் நானா சொல்றது கிடையாது. ரேகை என்ன சொல்லுதோ அதை தான் நான் சொல்றேன். நடக்கிற காரியங்களுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. பெருமாள் செத்துருவாரு, ஹோட்டல் முதலாளி தற்கொலை பண்ணிப்பாரு அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் நடந்திருக்க. காக்கா உட்கார பணம் விழுந்த கதையா கூட இருக்கலாமே. உங்களுக்கு நம்ம சாஸ்திரத்தை பத்தி தெரியல, அதனால தான் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க. பதஞ்சலி, கபிலர், வாத்சாயனர், பத்மநாபர், 11 சித்தர்கள், இப்படிப்பட்ட நம்ம நாட்டு அறிஞர்களோட திறமைய வெளிநாட்டில் இருக்கிற லெஸ்லி, டார்வின், அலெக், ஸ்டீஃபன் ஸ்பென்சர்னு பெரிய பெரிய மேதைகள்லாம் பாராட்டி இருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? இந்த மாதிரி சக்தியெல்லாம் இருக்கிறப்ப அப்புறம் கவர்மெண்ட் எதுக்கு, போலீஸ் எதுக்கு? இன்டர்நெட் யுகத்தில் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களே. இதுதாங்க உலகம். நம்ம நாட்டு சாஸ்திரத்தோட அருமையெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு வெளிநாட்டில் இருக்கிறவங்க காவி குடிமின்னு தெரிஞ்சிட்டு இருக்காங்க. நீங்க இன்டர்நெட்டு, இமெயிலு அப்படின்ட்டு எதையோ உலகிக்கிட்டு அரைக்குறையா சுத்திட்டு இருக்கீங்க. சரி விடுங்க, கண்ணை திறந்து வச்சுட்டு தூங்குறவங்கள்ட்ட எதுவும் பேச முடியாது. என்ன விஷயமா வந்தீங்க? ரத்னத்தோட கைரேகை என்கிட்ட இருக்கு. அதை பார்த்து ரத்னம் எங்க மறைஞ்சிருக்கான்னு உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்காக வந்திருக்கேன்னு நினைச்சீங்களா? நீங்க அப்படி கேட்டாலும் எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்க தான் நம்ப மாட்டீங்களே. தாஸ், கையில விசிறியோடு இருக்கிற இந்த குழந்தை யாரு? எங்க அண்ணி, பக்கத்துல அவங்க அப்பா அம்மா. நான் வரேன் தாஸ், ரத்னத்தை தேடி தான் வந்தேன். நான் வரேம்மா. உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா இந்த அண்ணன்ட்ட கேளு. இன்ஸ்பெக்டர், நீங்க தலையில என்ன கட்டு? தலையில வர வழியில் அடிபட்டுச்சு. வைஃப் அடிச்சா அப்படிதான் ஆகும். கமலாவை? ஆமா, அண்ணி பத்தி தான் சொல்றாரு. உன்னை காணோன்னு அண்ணி ரொம்ப துடிச்சு போயிட்டாங்க. உள்ள போங்கண்ணே. இன்ஸ்பெக்டர், ரத்னத்தை ரத்னத்தை இன்னும் அரெஸ்ட் பண்ணல.
கலப்பா இருப்பீங்க என்ன, போங்க. அண்ணா ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். லோக்கல் தான். ஹலோ, நான் பழனி பேசுறேன். அன்வர் 2-3 முறை இங்க வந்து போயாச்சு. இனிமேல் நம்ம தாமதிக்க கூடாது. நான் இங்கே தான் இருக்கேன். என்ன மீறி எதுவும் நடக்காது. ஓகே ஓகே. அண்ணே ஒரு பாக்கெட் சிகரெட் கொடுங்க, போனுக்கு சேர்த்து எடுத்துங்க. வைங்க வைங்க. அண்ணா என்ன போலீஸா? ஏன் போலீஸ்னா பயமா? போலீஸ் உங்க நண்பன். நீ இன்னும் கிளம்பலையா? அப்பா சாப்பிட்டாரா? காலையிலேருந்து அன்வர்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு, எதுவுமே சாப்பிடலைங்க ஐயா. ஹார்லிக்ஸ் அது கலந்து கொடுக்க வேண்டியதானே? எதுவும் வேண்டாங்க. சரி சரி நீ போ. காலையிலேருந்து சாப்பிடலையாமே? ஏப்பா என்னாச்சுப்பா? தாமரை காணாம போய் எத்தனை வருஷம் ஆயிருக்கும்பா? தங்கச்சி நம்ம கூடவே இருந்திருந்தா இப்ப அவளுக்கு கல்யாணம் ஆயிருக்குல்ல? காணாம போறப்ப இருந்த அந்த குழந்தை முகத்தை என்னால மறக்கவே முடியலப்பா. சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். எப்ப பாரு சாக்கி சாக்கின்னு கேட்டுக்கிட்டே இருப்பா. தாஸ் வேண்டாம், போதும். இந்த சின்ன விஷயத்துக்கு போய் கோவப்படுறீங்க, விளையாடுங்க. இல்ல, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. என்ன இங்க தங்க வச்ச ஆளுங்க ஏன் என்ன வந்து காண்டாக்ட் பண்ணலன்னு புரியல. எவ்வளவு நாள் தாங்க நான் தங்குறது? ஆமா சார், சீக்கிரம் கிளம்பி போயிடுங்க. என் பொஞ்சாதிக்கு வேற பிரசவ நேரம்.
கொஞ்சம் சும்மா இருக்கே நீ. எனக்கு இவனை நினைச்சாதான் பயமா இருக்கு. அன்வர் வந்தா எங்க என்னை பத்தி உயரிட போறானோ. நல்ல காலம், போன வாட்டே நான் மாட்டிருக்க வேண்டியது. நீ இருந்ததால நான் தப்பிச்சேன். உங்க ஆளுங்க பேர் என்ன, அவங்க எங்க இருப்பாங்கன்னு சொல்லுங்க. நான் வேணா சொல்லிட்டு வரேன். தாசு, இது என்ன நீ பாக்குற கைரேக சாஸ்திரம் நினைச்சியா? கேட்ட உன்ன கையை நீட்டுறதுக்கு. அதுக்கு வேற ஆளை பாரு. எங்க ஆளுங்க பத்தின எந்த தகவலையும் யாருக்கிட்டையும் நாங்க மூச்சு விட மாட்டோம். கைரேக ஜோசியம் உங்களுக்கு அவ்வளோ கேவலமா இருக்குல்ல? உங்களுக்கு புரியாது, புரிய வைக்கிறேன். உங்க கை நல்ல சதப்பற்றோடு இருக்கு. அப்படி இருந்தா என்ன? திருடனா இருப்பீங்க, கருணை கொடூரமா பேசுவீங்க, கெட்ட வழியிலே சிந்திப்பீங்க. அதான் நமக்கு தெரியுமே. நம்மளை விட்டு எப்போ ஒழிவான்னு சொல்லு. டேய், எப்போ போவார்னு சொல்லு. ஜோசியர், என் கையை பார்த்து நான் போலீஸ்ல மாட்டுவேனா, என் உயிருக்கு ஏதாவது ஆபத்தான உங்களால பார்த்து சொல்ல முடியுமா? உங்க ஆயுள் ரேகை நல்ல தீர்க்கமா இருக்கு. இதனால உங்களுக்கு ஆயுசு 90. இதனால உங்களுக்கு விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா சாக மாட்டீங்க. உங்க செவ்வாமேடு பருத்து அதுல ஒரு நட்சத்திர குறியும் இருக்கிறதுனால நீங்க பல கொலைகள் செஞ்சிருப்பீங்க. கரெக்ட் தானே? ஆமா. உங்க விதி ரேகையில் சின்ன சின்ன இழைகள் குறுக்கிடுது. அதனால நீங்க போலீஸ்ல மாட்டிருப்பீங்க. இனியும் மாட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மறுபடியும் மாட்டுவேனா? இன்னும் ஒரு 6 மாசத்துல நடக்கும். ஆனா நீங்க சாக மாட்டீங்க. அப்புறம் உங்க இருதய ரேகை விட்டு விட்டு வருதுனால நீங்க அவ்வளோ சுலபத்தில் யாரையும் நம்ப மாட்டீங்க. ஏன், உங்க நிழலை கூட நம்ப மாட்டீங்க. கரெக்டா? உங்க இருதய ரேகையிலேருந்து ஒரு கிளை உங்க புத்தி ரேகையை தொடுது. ஒரு பெண்ணால உங்களுக்கு மனசஞ்சலம், கஷ்டம், ஆபத்து இதெல்லாம் ஏற்படும். ஆனா சாக மாட்டீங்க. நிஜமாவா? உங்க சூரிய மேட்டில் சின்ன சதுர கட்டம் இருக்கிறதுனால நீங்க பெரும் செல்வத்தை மறைச்சு வச்சிருப்பீங்க. புதையல் மாதிரி. கரெக்டா? உங்க சூரிய மேட்டில் சின்ன சதுர கட்டம் இருக்கிறதுனால நீங்க பெரும் செல்வத்தை மறைச்சு வச்சிருப்பீங்க. புதையல் மாதிரி. கரெக்டா? ஆமா. கூடிய விரைவில் நீங்க அதை தோண்டி எடுப்பீங்க. தம்பி, புதையலா? எத்தனை லட்சம் பார்த்துக்கிறோம்? லட்சம் இல்லை, கோடி. அந்த புதையல் உங்களை வந்து சேரும், நம்பிக்கையான ஒரு ஆள் மூலமா. அந்த பணத்தோட நீங்க செட்டில் ஆயிடுவீங்க, ஆசைப்பட்ட பொண்ணோட. தாசு, அப்படி மட்டும் நடக்கட்டும். உன்னையே நான் கோட்டீஸ்வரன் ஆக்கிடுறேன். நிச்சயமா நடக்கும். அதுக்கான நேரம் வந்துருச்சு. அப்போ இவர் நம்ம வீட்டு விட்டு போயிடுவாரா? தாசு,
எனக்கு அன்வரை நினைச்சாதான் அவன் என்ன அரெஸ்ட் பண்ணாம ஓய மாட்டான். நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? சொல்லு. அன்வரோட கையை நான் பார்த்துருக்குறேன். அவன் ரேக பிரகாரம் அவன் எடுத்த காரியத்தை முடிக்காம விட மாட்டான். அதனால அன்னூரை கொண்டுட போறியா? வேணாடா தம்பி. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ரத்னம், நான் வேணா உங்களுக்காக அன்வரை சந்திச்சு, உனக்கு நேரம் சரியில்லை, ரத்னம் விஷயத்தில் நீ தலையிடாத, அப்படி தலையிட்டா உயிருக்கே ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்கிறேன். அவன் அதை நம்பி ஒதுங்கினான்னா உங்கள் லைன் கிளியர் ஆகிடும். நீங்கள் தங்கத்தோட இங்கேருந்து போயிடலாம். என்ன சொல்கிறீங்க? ரத்னம், உங்களுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் இன்னும் எவ்வளோ நாளைக்கு இங்கே இருக்க முடியும்? இல்லை எங்கள் அண்ணன் தான் எவ்வளோ நாளைக்கு வேலைக்கு போகாமல் இருக்க முடியும்? நாளைக்கே எங்கள் அன்னைக்கு பிரசவலி ஏற்பட்டுச்சுன்னா வெளில கூட்டு போய் தானே ஆகணும். அதுவும் இல்லாமல் எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. என்னை காணோன்னு ஒவ்வொருத்தராக என்னை தேடி இங்கே வந்துட்டாங்கன்னா யோசிச்சுக்கோங்க. தாசு நல்லா சொல்லுப்பா. தம்பி, நீங்கள் போயிட்டு வர லேட்டானா அவர் எங்கள் 2 பேரும் ஏதாவது பண்ணிடுவாரு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அண்ணி. முதல்ல அவர் யோசிச்சு சொல்லட்டும். சரி, நீ கிளம்பு. அவங்க 2 பேரும் இங்கே தானே இருக்காங்க, அது மனசுல ஞாபகம் இருக்கட்டும். ஒரு நிமிஷம், உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன், நான் மறந்துட்டேன். அன்னைக்கு அன்னொரு வீட்டுக்கு வந்தப்போ என் கைரேகை நீ பார்த்தேன்னு சொன்னல, ஏன் என்கிட்ட அதை மறைச்ச? நீங்கள் யாரையும் நம்ப மாட்டீங்கன்னு நான் சொன்னது சரியா போச்சு பார்த்தீங்களா? என் ஆராய்ச்சிக்காக உங்கள் ரேகையை பார்த்தேன். நீங்களே இந்த வீட்டுக்கு வருவீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? உங்களை பார்த்தா எதுவும் சொல்கிற மாதிரியா இருக்கு? பயமாக தான் இருக்கு. உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நான் வேணா போலிங்க. சரி, கிளம்பு கிளம்பு. அதில் ஒன்றும் இல்லைங்க. பூத கண்ணாடி, பழைய பஞ்சாங்கம், வெத்தலை பாக்கு, சுண்ணாம்பு. வெத்தலையா நிறைய போடுற நீ? இந்த வெத்தலை போடுறது, சிகரெட் பிடிக்கிறதெல்லாம் சும்மா ஃப்ரெண்டு பிடிக்க. வரட்டா? கூட்டிக்கோங்க. போயிட்டு சீக்கிரம் வந்துடணும்.